Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் ஈசி 2021 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபார் அ யூனிட் ஸ்டெப் இன்புட் யூ ஆஃப் என் த டிஸ்கிரீட் டைம் LTI சிஸ்டம் ப்ரொடியூசஸ் அவுட்புட். அண்ட் நமக்கு அவுட்புட் வேல்யூவா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 del of n plus 1 plus del of n plus del of n minus 1. Let y of n be output for input 1 by 2 power n into u of n value of y of 0 is. ஸோ இந்த y of nக்கு என்ன இன்புட் அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த y of 0 வேல்யூ, அதாவது n is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்டை தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ அவுட்புட் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 into del of n plus 1 plus del of n plus del of n minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்புட்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் யூ ஆஃப் என் அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்புட்டோட வேல்யூ வந்து யூ ஆஃப் என். இப்போ இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நம்ம Z டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு Z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் அப்படிங்கிறதுனால இது வந்து y ஆஃப் என்னுக்கு தான் ஈக்குவல். ஸோ y ஆஃப் Z which is equal to Z டிரான்ஸ்ஃபார்மோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா டெல் ஆஃப் என்னுக்கு Z டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது 1 அப்படின்னு கிடைக்கும். டெல் ஆஃப் n மைனஸ் கேக்கு Z டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது Z பவர் மைனஸ் கே அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு k வேல்யூ மைனஸ் 1 இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு பிளஸ் அப்படின்ட்டு மாறி 2 இன்டூ Z பவர் 1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். பிளஸ் டெல் ஆஃப் என்னுக்கு வேல்யூ 1 பிளஸ் டெல் ஆஃப் n மைனஸ் 1க்கு Z பவர் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்புட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் ஜெட் which is equal to u of nக்கு வேல்யூ வந்து z by z minus 1 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h of z தான் தேவை, which is equal to y of z divided by x of z. ஸோ y of z வேல்யூ என்ன 2z plus 1 plus z inverse divided by x of z ஓட வேல்யூ z by z minus 1. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2z plus 1 plus z inverse into z minus 1 divided by z அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 2z square plus z plus 1 minus 2z minus 1 minus z inverse அப்படின்னு இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும் divided by z which is equal to 2z square plus 1 minus 1 நமக்கு கேன்சல் ஆயிடும் and plus z minus 2z நமக்கு minus z அப்படின்ட்டு கிடைக்கும். remaining minus z inverse divided by z அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இண்டிவிஜுவலாக z டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2z minus 1 minus z power minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க h of z வேல்யூ. இதுக்கு ஈக்குவலண்டான h of n என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுதலாம். 2z அப்படிங்கும் போது நமக்கு 2 into del of n plus 1 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 1க்கு del of n மைனஸ் z பவர் மைனஸ் 2 இருக்கு. ஸோ del of n மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா y of n is equal to LTI சிஸ்டம் அப்படிங்கிறதுனால நமக்கு x of n convolution with h of n அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். which is equal to இங்கே நமக்கு x of n வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, which is equal to 1 by 2 power n into u of n convolution with h of n ஓட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 into del of n plus 1 minus del of n minus del of n minus 2. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா x of n convolution with del of n minus n naught அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா this is equal to x of n minus n naught. ஸோ இங்கே இருக்க வேல்யூவை நம்ம எக்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவல் டேர்ம் ஒவ்வொன்றத்தையும் நம்ம கன்வல்யூட் பண்ணி ரீரைட் பண்ணலாம். அப்போ நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 2 into del of n plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 into x of n ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்கு 1 by 2 இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம n plus 1 அப்படின்னு போடணும். ஸோ 1 by 2 பவர் n plus 1 into u of n plus 1 மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து del of n அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் x of n ஓட வேல்யூவே தான் நமக்கு கிடைக்கும். 1 by 2 பவர் n into u of n அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் டேர்ம் del of n minus 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 by 2 பவர் n minus 2
இன்டூ u ஆஃப் n மைனஸ் டூ அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 இன்டூ 1/2 n plus 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா y ஆஃப் 0. ஸோ y ஆஃப் 0 வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு n வேல்யூவில் நம்ம எல்லாமே 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பவர் 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் u ஆஃப் 1 அப்படின்ட்டு இருக்கும். இந்த வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனிதிங் பவர் 0 1. இதில் நமக்கு u ஆஃப் என்னோட வேல்யூ அகெயின் 1 அப்படின்னு தான் கிடைக்கும். மைனஸ் இந்த இடத்துல நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2 பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் u ஆஃப் -2 அப்படின்னு இங்கே கிடைக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப்பில் வந்து நெகட்டிவ் வேல்யூ 0வா இருக்கும். ஸோ நமக்கு இந்த டேர்மே 0 ஆயிடும். which is equal to 2 and 2 cancel ஆயிடும். ஸோ 1 -1 -0 அப்படின்ட்டு மாறும். which is equal to 0. ஸோ கொடுத்துருக்கிற கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா y of 0 is equal to 0 அப்படிங்கிறது தான்.